ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டிராயிங் போர்ட்ரைட் சீரிஸில் 7th வீடியோ. இதுதான் நம்மளோட ஃபைனல் வீடியோவும் கூட இந்த போர்ட்ரைட் சீரிஸில். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம 6th பார்ட்டுக்கு அப்புறம் மிச்சம் வச்சுருந்த ட்ரெஸ் ஷேடிங்கும் அப்புறம் வந்து ஹேண்ட் ஷேடிங்கும் மிச்சம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஷேடிங் பண்ண போகிறோம் இந்த பார்ட்டில். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக நம்மளோட சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா, இது ட்ரீம் யார் தமிழ், என்னோட பேர் ஸ்ரீதர். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஐடி கார்டோட இந்த கயிறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கயிறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸில் பாதி நான் ஷேடிங் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபுல்லாத்தையும் நான் ஷேடிங் போகிறது கிடையாது. இப்போ ஐடி கார்டு ஷேடிங் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸ்கின்னோட ஷேடிங் வந்து 4B பென்சிலோட நின்று போயிடுச்சு. ஹேரோட ஷேடிங் வந்து 8B பென்சிலோட நின்று போயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடிங்கில் தான் இப்போ ஐடி கார்டு நம்ம ஷேடிங் பண்ணணும். அதுக்கு நான் வந்து 6B பென்சில் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஐடி கார்டோட கயிறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்கும் ஷேடிங்க்கு நடுவில் இருக்குது. இதோட ஷேடிங் வந்து அதை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுது. அதாவது ஸ்கின்னும் அப்புறம் ட்ரெஸ்ஸுக்குமான ஷேடிங்கை டிஃப்ரென்ஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு நான் எடுத்து இந்த மாதிரி ஷேடிங் பண்ணி முடிச்சிடுறேன். ஸ்கின்னுக்கு இதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பிளெண்டிங் பண்ணணும். நம்ம இது ஷேடிங் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா, ஒரே டைரெக்ஷனில் ஷேடிங் பண்ணுங்கள் ஐடி கார்டு. ஏன் அப்படின்னாக்கா, மாற்றி ஷேடிங் பண்ணிங்கன்னா அந்த லைன்ஸ் மாறுபடும். அப்புறம் நீங்கள் என்ன தான் ஸ்மஷ் பண்ணாலும் அது வந்து தெரியும். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணுறதால எனக்கு ஸ்மூத்தான ஷேடிங் வந்து எனக்கு கிடைக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதேமாதிரி ஐடி கார்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எழுத்தெல்லாம் நான் வந்து விட்டுறேன். ஃபைனல் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெச்பி பென்சில் அப்படி இல்லைனாக்கா அப்சரா பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ அந்த லைன்ஸ் வந்து அழிஞ்சிருக்கும், நம்ம அவுட்லைனோடைய அந்த லைனு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரி ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெச்பி பென்சில் எடுத்துக்கிட்டு அந்த லைன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக போடணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நம்ம ஷேடிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ஏரியாஸில் வந்து ஷேடிங் வந்து அந்தளவுக்கு பட்டிருக்காது. அந்த இடங்கள்லாம் நம்ம இந்த ஹெச்பி பென்சில் வச்சு இல்லைனாக்கா அப்சரா பென்சில் வச்சு ஷேடிங் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு அந்த ஐடி கார்டோட அந்த கயிறு எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரெஸ் ஃபுல்லாக ஷேடிங் பண்ணலை. இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நான் ஷேடிங் பண்ணுறேன். ஸோ இதுவும் நமக்கு டிஃப்ரென்ஸாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 4B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஐடி கார்டு வந்து நம்ம 6B பென்சில் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே பென்சில் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரெண்டும் மெர்ஜ் ஆகி ஒரே மாதிரி தெரியும். இது ஐடி கார்டோடைய அந்த கயிறு மாதிரி மாறி போயிடும். ஸோ அதனால் 4B பென்சில் வச்சு நான் அந்த மாதிரி எனக்கு நடுவில் அந்த ஒயிட் லைன்ஸ் வேணுங்கிறதால விட்டுட்டேன். பிக்சரில் அந்த ஒயிட் லைன்ஸ் இருக்குது கொஞ்சோண்டு விட்டுட்டு நம்ம வந்து இதுவும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதாவது பிளெண்டிங் ஸ்டெப் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைனலாக நம்ம ஐடி கார்டுக்கு என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுமோ அதே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹெச்பி பென்சிலை ஷார்ப் பண்ணி நல்லா அந்த ஷேடிங்லாம் நல்லா விழுந்திருக்காது. அதனால் அது மேலே வந்து இன்னொரு கோட்டிங், அதாவது இன்னொரு லேயரிங் ஷேடிங் கொடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து ஸ்மஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்மஷ் பண்ணுறப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஏரியாஸ்லாம் விட்டு போயிடும். அதுக்கு வந்து நான் எலக்ட்ரிக்கல் எரேசர் வச்சு அந்த ஒயிட் லைன்ஸ் வந்து திரும்ப ஹைலைட்டிங் வந்து கரெக்டாக கொண்டு வந்துக்கிறேன். நீங்கள் எந்த எரேசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோனோ ஆர் இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த ட்ரெஸ்ஸோட ஷேடிங்கும் ஸ்கின்னோட ஷேடிங்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணி கொஞ்சம் தான் நான் ஷேடிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் தான் ஷேடிங் பண்ணுறேன். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு நான் ஹெச்பி பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸோட ஷேடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில இடங்களில் டார்க்காக இருக்கும். அந்த டார்க்கஸ்ட் ஷேடிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி பென்சிலே போதுமானது. ஏன்னா இவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் போடுவாங்க. இப்போ டார்க்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் டார்க்கஸ்ட் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டான ஷேடிங்கில் அந்த ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறதால நான் வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்ம ஷேடிங் பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல் சாரி நான் வந்து ஷேடிங் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம இதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த லைன்ஸ் வந்து அழிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஹெச்பி பென்சிலை ஷார்ப் பண்ணி நம்ம வந்து அந்த லைன்ஸும் போட்டுக்கலாம். ஒரு சில ஏரியாஸில் மட்டும் இந்த சேரீயில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதுக்கும் நீங்கள் சேம் ஹெச்பி பென்சிலே யூஸ் பண்ணுங்கள். நம்ம அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸுக்கும் ஹெச்பி பென்சிலே போதுமானது. நான் ஃபைனலாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாத்துக்கும் வந்து ஷேடிங் பண்ணி முடிச்சிட்டேன். அதை வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ட்ரெஸ்ஸு ஷேடிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் ஷேடிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டைம் எடுத்து பண்ணுங்கள், நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் ஷேடிங்க்கு போகலாம். ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் ஹேண்டுக்கு நான் ஷேடிங் பண்ணி காமிக்கல. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹேண்டுக்கு நான் உங்களுக்கு ஷேடிங் பண்ணி காமிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். இதுவும் சேம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்கின் ஷேட் பண்ணோம் இல்லையா, அந்த நெக்குக்கும் ஃபேஸுக்கும் என்ன ஷேடிங் பண்ணமோ அதே மெத்தடை வந்து இங்கே யூஸ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம ஷேடிங் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதை வந்து ப்ராப்பராக அதே மாதிரி பிளெண்டிங் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மூத்தான பிளெண்டிங்கில் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ் எனக்கு கொஞ்சம் அழிஞ்சிருந்ததால் போட்டேன். அப்புறம் 2Bயோட ஷேடிங் ஒரு சில ஏரியாஸில் இருக்கும். அந்த டார்க்கான ஷேடிங் இருக்குல்லையா, அந்த இடத்துல நான் கொடுத்துட்டு அதையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 4B பென்சில் யூஸ் பண்ணி அதான் டார்க்கஸ்ட் பென்சில் இல்லையா ஸ்கின் ஷேடிங்கில் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்கான ஏரியாஸ்க்கு வந்து ஷேடிங் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணமோ அதேமாதிரி கை மடங்கி இருக்குல்லையா, இந்த இடத்துலையும் நம்ம வந்து அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம்.
அப்புறம் இந்த கையோட இந்த பக்கம் இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடிங் டார்க்னஸாக இருக்குது. இந்த மாதிரி டார்க்னஸும் அப்புறம் இந்த லைட்னஸும் அப்புறம் அதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி வந்து ஷேடிங் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல விட்டுருங்க. இப்போ இந்த கையோட ஃபஸ்ட்டு பக்கத்துக்கு நம்ம வரப்போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட் அதிகமாக படுறதால இங்கே ஹெச்பி பென்சிலேருந்து 2B பென்சிலோட ஷேடிங் வரைக்குமே நமக்கு வந்து போதுமானது தான். நான் ஹெச்பி பென்சில் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டை பாருங்கள். எதுக்கு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அவ்வளோ டார்க்னஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வந்து ஷேடோ வந்து அதிகமாக விழுது அவங்களோட கையில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக விழுது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து நீங்கள் ஷேடிங் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஷேடிங்கில் உங்களுடைய பென்சில் ட்ராயிங்கில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக தெரியும். அடுத்தது நம்ம ஜுவல்ஸு, இது சின்ன குழந்தை கூட வரையும் நான் சொல்ல தேவையில்ல. இது உள்ளே இருக்கக்கூடிய ஹைலைட்டை கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மாதிரி ஷேடிங் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம போர்ட்ரேட் சீரிஸில் போட்ட ஃபுல் ட்ராயிங் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ தவறாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக புரிஞ்சு போய்டும், கற்றுப்பீங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் ஃபுல்லாக செட் ஆகலை, அதனால் வந்து பிக்சர் போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஷேடிங் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த போர்ட்ரேட் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க.